புங்குடுதீவு கண்ணையம்மன் கோயில் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முதல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி அந்த கரையில் இந்த வெள்ளையா இருக்கிற கடற்கரை ரோட் இதில் லைன் வருது. ஸோ இந்த படம் எடுத்தது வந்து இந்த கிழக்கு மூவப்பில் இருந்த அந்த சந்தியிலேருந்து எடுத்த படம். தலைவரோட மனைவி வந்து இந்த இடம் சொல்கிறாங்க. அது புங்குடுதீவு ஆம்பளை பிள்ளை. இந்த ஊர்லாம் பிறந்தவளை இந்த சண்டைக்கு 99ஆம் ஆண்டு அந்த தலைமைண்டோண்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாம் சாத்தியம். இப்போ படிக்கிற பிள்ளைகளை பிடிச்சி ஆசையை காட்டி தெருவில் விட்டு போட்டு அவனுங்கயோ இவன் தெருவில் விளையாடுறான். அதனால புங்குடுதீவு ஆக்கிட்ட சொல்லி வைங்க, இந்த மாதிரி வேலையில் செய்யாதீங்க. யாழ்ப்பாணம் வேறு புங்குடுதீவு வேறு. சும்மா குறுக்க பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் தான். 2005ஆம் ஆண்டு எடுத்த படம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பார்த்தோம் மட்டும் செய்து கொண்டே அந்த அரங்கில் கொண்டே காட்டினேன். உள்ள ஒன்று உருப்படாது, நீங்கள் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. விளையாட்டேன். இந்த வெள்ள பாதை வந்து இந்த பாதை இதுவுமே அந்த முன்ன எல்லா வீடுமே அழகாக தான் இந்த 2009 மே 18 வரைக்கும் இந்த ஊரில் இருந்த எல்லா வீடுமே அழகாக தான் இருந்தது. அப்புறம் 2009 மே 18 சண்டை முடிஞ்ச உடனே அரசாங்கம் முதல் செஞ்ச வேலை இந்த பாரை ஓப்பன் பண்ணி விட்டார். இந்த படம் வந்து எடுத்து இந்த இடத்துல நின்று எடுத்தது புங்குடுதான் வேற லெவல். வணக்கம் தமிழோடு தரணி எங்கும், இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, இப்போ நான் வந்து எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் புங்குடுதீவு என்ற இடத்துல வந்து நிற்கிறேன். அதுவும் வந்து புங்குடுதீவு கண்ணையம்மன் கோயிலாக நிற்கிறேன். அப்படி அங்கே காட்டு. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த புங்குடுதீவு கண்ணகி அம்மன் கோயில் இது வரைக்கும் இப்படி யாரும் ஒருத்தங்கள் வீடியோ போட்டிருப்பாங்களோன்னு சொல்லி தெரியலை. நான் தான் முதலாக வந்து வீடியோ போடுறேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ உண்மையாக வந்து எனக்கு தெரியாது, ஏன்னா நான் அப்படி ஒரு வீடியோவே பார்த்ததில்லை. இப்போ நீங்கள் பார்த்த புங்குடுதீவு கண்ணகி அம்மன் கோயில் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முதல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஒரு ஆள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கார். உண்மையிலேயே அந்த அண்ணா வந்து கதைக்கக்குள்ள நல்லா கதைக்கிறார். அண்ணன் தான் அந்த ஃபோட்டோ பிடிச்சி பேனர் பண்ணி வச்சுருக்கார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோலைவனம் மாதிரி வந்து வச்சு நிறைய மரக்கன்றுகள்லாம் வைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. பழைய காலத்தில் எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்காரு. இதை வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறேன், இப்போ அந்த வருஷத்து தான், அதாவது 20 வருஷத்துக்கு முதல் தான் இங்கேருந்து வெளிநாடு போகக்கூடிய மாதிரி இருந்துக்கும். அநேகமான பேர் வந்து போயிருப்பாங்க. ஸோ இப்போ அங்கே போயிருந்து வந்து அவங்க யோசிப்பாங்க முதல் வந்து இப்படி தானே இருந்ததுன்னு சொல்லி. அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக என்ன சொல்கிறேன், ஒரு ஆர்வமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் முதல் வந்து இருந்த கோயில் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி, அதாவது முதல் இருந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் காட்டி உங்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து இப்போ எப்படி இருக்குன்றதையும் வந்து நான் காட்டுறேன். ஆனால் அதை தாண்டி வந்து அந்த அண்ணா கதைச்ச விஷயங்கள் வந்து, அதாவது இப்போ என்ன செய்கிறார், இந்த மரம் எல்லாம் நாட்டி எப்படி என்ன செஞ்சேன்னு சொல்லி கதைச்ச விஷயமே வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது. வந்து அவர் தனிப்பட்ட முறை அனுபவத்தில் வச்சு கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துருக்கிறார். உண்மையிலேயே வந்து எனக்கு அவர் ஆரண்டு சொல்லி தெரியும். நான் இங்கே கோயில் வீடியோ பதிவு செய்ய வந்தப்போ வந்து எதர்ச்சியாக தான் வந்து நான் வந்தப்போ வந்து அவர் நிறைய விஷயம் கதைச்சி வந்து முக்கியமான ஒரு விஷயத்தையுமே என்கிட்ட வந்து காட்டியிருந்தவர். இந்த கோயில் கிட்டத்தட்ட 2005ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஃபோட்டோ நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து இந்த கோயில் வந்து இப்படி தான் இருந்தது தம்பி, இப்போ வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து காட்டியிருந்தவர். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியா, இங்கே வந்துடுறத வந்து கோயிலோட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து கூட்டிக் கொண்டு காட்டினவர் வந்து ஐயா அவரால் வந்திருக்கார். என்னென்னு சொல்லுங்க ஐயா. ஆக்சுவலி இந்த ஒரு 10 வருஷம் இந்த 2012ஆம் ஆண்டுக்கு முதல் இந்த சூழல் வந்து இப்படி தான் இருந்தது. பெரு வழி, அதாவது இந்த கோயில் என்ன, இந்த கோயில் இப்போ இந்த பார்த்து கொண்டிருக்க இந்த கோயில் வந்து கோயிலுன்ற சூழல் வந்து ஒரு பெரு வழி இந்த இப்படி தான் இருந்தது. ஒரிஜினல் படம் நான் தான் உங்களுக்கு. இந்த ஏரியாவெல்லாம் ஃபுல்லாக இதுதான் இந்த கரையில் இந்த வெள்ளையா இருக்கிற கடற்கரை ரோட் இதில் லைன் வருது. இது வந்து கடற்கரை ரோட், கடற்கரை ரோட்டு. இந்த இதில் இருக்கிறது தான் இந்த கேன்டீன். இந்த கோயில் பக்கத்தில் ஒரு கேன்டீன் ஒன்று இருக்குது. அந்த பக்கம் ஒரு கேன்டீன் இருக்குது. அந்த கேன்டீன் இங்கால இருக்கிறது இந்த அந்தியட்டி மடம். சிவப்பா தெரியுது ஒரு அந்தியட்டி மடம். அது பனைமரம். அந்த அந்தியட்டி பின்னுக்கு இருக்குது, மேற்கு பக்கத்தால இருக்கு. ஸோ இந்த படம் எடுத்தது வந்து இந்த கிழக்கு மூவப்பில் இருந்தோம் அந்த சந்தியிலேருந்து எடுத்த படம். அங்கிருந்து எடுத்த படம் சொல்லி இதுக்கெல்லாம் சொல்ல வர விஷயம். உண்மையாக இந்த சூழல் வந்து உண்மையாக அது கடல் காற்று ஏறுற இடம். இது இப்போ என்னென்ன இப்போ 6 மாதம் ஒரு 5ஆம் மாதத்துல இருந்து ஒரு 8-9 மாதம் வரைக்கும் கடல் பயங்கர காற்று இங்கால வீசிக்கொண்டே இருக்கும். கடலால் ஏறிக்கொண்டே இருக்கும் காற்று. அது உப்பு காற்று, களி காற்று, அந்த கிரீஸ் மாதிரியே வந்து கொண்டு இருக்கும். அப்போ இந்த பனைமரம் எல்லாம் கருகும், தென்னை மரம் அதெல்லாம் கருகும் அப்படின்னு சொல்லி. அப்போ இது எங்களை இந்த இந்த தலைவர் இருக்கு இல்லோ, அவற்றை எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் இந்த மதிநுட்பமான நகர்த்தல்னு சொல்லுவாங்களே, அதனால தான் இந்த 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 இவ்வளவு உண்மையாகவே இந்த மாதிரி இந்த ஒன்றுமே இல்லை. இது உண்மையா இந்த கோயில் இதையும் பார்த்துட்டு அப்படி இந்த கோயில பாய்கள் வந்து எங்க என்னென்ன இருக்குன்னு நம்ப மாட்டாங்க. விளையிட்டேன்
அப்போ இது என்னதுக்கு இந்த பிணை அடிச்சு நீங்கள் இப்போ இதை காட்டுறதுக்கு தானே அப்படி இதை மக்கள் இது என்ன ஆகல தெரியாது உண்மையா உண்மையிலே ரெண்டு. ஆனால் 10 வருஷத்துக்கு முதல்ல ஒரு எந்த வேறு உண்மையா இப்போ வேற நிர்வாகர் வேற கோயில்காரர் இருக்காங்களானே அவங்க நினைச்சாங்கன்னா தங்களோட சூழல் தங்களோட கோயில் தங்களோட பள்ளிக்கூடங்களையும் இதே மாதிரி ஆக்கலாம். ஒரு 10 வருஷம் ஒரு 10 வருஷம் வடிவா ஒர்க் அவுட் பண்ணினாங்கன்னு சொன்னா இதே மாதிரி சூழலாக ஆக்கலாம். லைட்டானே இது தண்ணி அடிச்சு கொண்டு இருக்காங்க. இது வந்து வேலை சூழல் கோயில் காலத்தில் அடிக்கிற வேலை. ஒவ்வொரு திருவிழாக்கும் அடிக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் திருவிழா நேரத்துக்கு அடிக்கணும். அதாவது நீங்கள் இப்போ இந்த பார்த்து கொண்டிருக்க இந்த ஃபோட்டோ தான் வந்து புங்குடுதீவு இந்த கண்ணகி அம்மன் கோயில் 10 வருஷத்துக்கு முதல்ல வந்து எப்படி இருந்தன்ற ஃபோட்டோ. இப்போ வந்து கோயிலோட தோட்டம் வந்து உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து காட்டியிருப்போம் முன்னுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ஃபோட்டோ நான் அதை அட் பண்ணுறேன் பாருங்க. அந்த ஃபோட்டோ வந்து ஐயாட்ட அந்த இதை ஏற்றி எடுத்து நான் அதை அட் பண்ணுறேன். இப்படி இருந்தது தான் இப்போ வந்து உண்மையிலே அழகா அந்த இயற்கை சூழலாக வந்து மாற்றி அந்த இடத்துல போய் நின்றா காட்டலாம் நினைக்கிறேன் கோயிலை. நீங்கள் வேறு இடத்துல வாங்க, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஒரிஜினலாக ரெக்கார்ட் பண்ணலாம். அந்த லொக்கேஷனை பார்ப்போம் இருக்கா இந்த இடத்த நான் காட்டுறேன். ஓகே. இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். என்னடா இது கடல் காத்து ஏறுற இடம். இந்த இடத்துல மரங்கள் லேசில் வளராது. ஆனா அந்த நேரத்தில் இப்ப நாங்க 90ஆம் ஆண்டுக்கு முதல் இந்த கடற்கரையில நீங்க இந்த 90ஆம் ஆண்டு நாங்க 10 வயசு 90ஆம் ஆண்டு நாங்க யாழ்ப்பாணத்துல வந்தா இந்த கடற்கரையில இருக்கிற கல்லை பிரட்டுவோம். சின்ன இந்த பிலாமல் இந்த சின்ன கல்லுகள் இருக்கும். கல்லை பிரட்டினீங்கன்னா குஞ்சு நண்டுகள் ஓடும். லைட்டானே அந்த நண்டுகளை பொறுக்கி கொண்டே மேல் எங்களோட வீட்டு கிணத்துக்கு போட்டா அடுத்த வேலை பார்ப்போம். ஒரு விளையாட்டு மாதிரி விளையாட்டு மாதிரி வந்த ஊருக்கு வந்தா ஊருக்கு வந்து நேராக கடலுக்கு தான் இறங்குவோம். கோம்பையில் இருக்குன்னு தானே கோம்பையில் எடுத்து கொண்டு போயிட்டு அந்த கல்லை பிரட்டினா குஞ்சு நண்டுகள் ஓடும். அப்போ அதை பொறுக்கி கோம்பைக்க போட்டு கொண்டே விட்டு நாங்கள் நினைக்கிறோம் அதுதான் பெருசாக வளர்ந்து பெரிய நண்டா வாரன்னு சொல்லி நினச்சி கொண்டு கிணத்துக்குள்ள கொண்டே போடுறோம் நாங்கள் லைட்டானு. ஆனால் 2002ஆம் ஆண்டு சமாதானம் வந்துட்டு தானே பிறகு நாங்கள் வேற வந்து கல்லை பிரட்டினீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த 10-12 வருஷத்துல இந்த சொல்லுவாங்களே அந்த அந்த இல்லை அந்த என்னன்னு சொன்னால் இந்த உலகம் சூடாது இந்த வெப்பமயமாகுதுன்னு சொல்லி அந்த எஃபெக்ட் வந்து உண்மையாகவே இருந்தது. இப்போ போய் நீங்கள் கடற்கரையில் கல்லை பிரட்டுங்க அது நண்டு இருக்காது. இப்போ ஒரு 40 வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு தெரியும் இது. இப்போ 40 வயசுக்கு மேற்பட்ட புங்குடி ஆக்கள் இருக்குன்னு தானே அவைகளுக்கு தெரியும் இந்த கடற்கரையில் இருக்க கல்லை பிரட்டுனா நண்டு இருக்குமென்னு சொல்லி. ஆனா இப்ப இல்ல. இப்ப பிள்ளைகளுக்கு தெரியாது. இப்ப இல்ல அந்த நண்டு இல்ல. இப்ப நீங்க மத்தியானம் போய் கடற்கரையை காலை வச்சுக்கிட்டுதான் சுடு தண்ணி மாதிரி இருக்கும் நைட்டனி. இந்த அந்த கடல் வெப்பமயமாதலும் அந்த சொல்லுவாங்களா இந்த வெப்பம் அந்த இது அதிக அந்த ரீசன்னால இப்போ கடற்கரையில் இருக்க தண்ணியெல்லாம் சுடு தண்ணி மாதிரியே இருக்கு. அதனால அது அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போச்சு. இதே பாருங்க இந்த இடத்த வந்து எவ்வளோ அழகாக வந்து மாற்றி வச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த ஃபுல்லாக எல்லா இடமும் இந்த மரங்கள் வச்சு அப்படியே இயற்கை சூழலாக வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சோலையாக இருக்குது. இது வன்னி காடு மாதிரி தான். இந்த பாலை மரம் இது இது வந்து இழுப்ப தோப்பு ஃபுல்லாகவே இழுப்ப மரம் தான் இருக்கும். இதுக்குள்ள இந்த இருக்கு இதுக்கு அப்புறம் கரையால் பாலை மரம் இருக்கு. இதில் கூழாம்பழம் நிற்குது. கூழாம்பழம் சூப்பராக வளருது. வந்தா அவங்களுக்கு தெரியாது கூழாம்பழம் இங்கே வளரும்னு தெரியாது. அந்த பெரிய நிற்கிறதெல்லாம் கூழாம்பழம் சூப்பராக இருக்கும். இந்த ஃபோட்டோ எடுத்த இதில் வச்சுன்னு சொன்னீங்களே நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோ எடுக்கக்குள்ள அப்போ நீங்கள் எங்கே இருந்து அப்போ நான் எனக்கு 20 வயசு நான் தான் எடுத்தேன் இந்த ஃபோட்டோ. லைட்டுன்னு சின்னல்ல எடுத்து வந்தேன் சமாதானம் அந்த டைம் வந்து நீங்கள் எடுத்து வச்சு இந்த ஃபோட்டோ தானே இது நான் எடுத்து வச்சிருந்த ஃபோட்டோ. இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? இங்கேன்னு இருக்கிறேன் நான். உங்கள்கிட்ட சொந்த ஊர் பொங்குடுது சொந்த ஊர். அப்போ என்னென்னா 2005ஆம் ஆண்டு முதலாவது திருவிழா நடந்தது. சமாதானம் வந்து முதலாவது திருவிழா நடந்தது. அப்போக்குள்ள கோயிலை சுற்றி மரம் நட்டேன். அப்போ 3 படம் கீறி வச்சு கண்காட்சியும் வச்சேன். அதில் முன்னுக்கு அதில் கண்காட்சி வச்சேன் நான். அந்த கண்காட்சியில் ஒன்று என்னன்னா முதல் வந்து அதில் பெரிய அரச மரம் நின்று ஆலமரம் நின்றது தேர்முட்டி இருக்குல்ல அது பக்கத்தில் ஒரு இத்தி மரம் நிற்குது. அந்த இத்தி மரத்தோடு சேர்ந்து பின்னாம்பரிய ஆலமரம் நின்றது. பிறகு அது ஏதோ புயலுக்கு ஏதோ சரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி 2005ஆம் ஆண்டு வரைக்கும் அது எரிச்சிட்டாங்க. அது புயலுக்கு சரிஞ்சேன்னா ஒருத்தன் சொன்னவன் புயலுக்கு சரிஞ்சா அப்புறம் அதை எரிச்சிட்டினோம். அப்போ அதுக்கு மேல் குளுமையாக தான் இருந்தது. பெரிய மரம் நின்றாதானே. அப்போ நான் அந்த படம் என்னன்னு சொன்னால் பழைய காலத்தில் இது சோலையாக இருந்ததுன்னு சொல்லியும் அப்புறம் 2000 இந்த டைமில் பெரும் வழியாக இருக்குன்னு சொல்லியும் அப்புறம் எதிர்காலத்தில் இது சோலையாக இருக்குன்னு சொல்லி 3 படம் வச்சு 2005ஆம் ஆண்டு கண்காட்சி வச்சு அந்த மரம் நடுக செய்தேன். நீங்கள் வரைஞ்சினீங்க? நான் அந்த சின்ன பிள்ளையில வச்சா அந்த படம் கீறி வச்சு அதை கண்காட்சி வச்சுட்டு பட்டு அந்த
மரம் நட்டுனா அந்த ஃபோட்டோவில் இருக்குது அந்த மரங்கள் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கிற மரமெல்லாம் நீங்கள் இல்லை 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 அதுக்கு பிறகு திருப்பி சண்டை தொடங்கி அதில் அழிஞ்சிட்டு என் ஆக்கள் நான் வரையெல்லாம் போயிட்டு பிறகு 2012 நான் திருப்பி வந்தேன் நான். பிறகு அந்த டைம் வந்து இவர் தலைவராக வந்துட்டு இப்போ இருக்கிற தலைவர் அவர் வந்து டேக் ஓவர் பண்ணினவர். இப்போ டேக் ஓவர் பண்ணின பிறகு அவருக்கும் இந்த பச்சையில் விருப்பம் கூட. அவர் இந்த பச்சை அணிக்கிற மரம் வெட்டாது என்ன சொல்லிடுவேன் இந்த மஞ்சள் வண்ணா அது பச்சை அணிக்கிற மரம் மட்டும் வெட்டாது என்ன சொல்லு உங்கள் குப்பை எரிக்கிற இல்லை இப்போ இந்த இதில் இருக்குதுன்ற வழியா குப்பை ஒன்றும் எரிக்கிற இல்லை எல்லாம் வெட்டி தான் தாக்குறது சொல்லி. அப்போ இப்போ திருவிழாக்காண்டி இப்போ தாண்டி இருக்குது. இப்போ வந்து நாட்டி இது செஞ்சுருக்காங்க இது இப்போ திருப்பி அப்போ அவர் வந்தோடனே முதல் இந்த தென்னம்பிள்ளையில் வச்சு ஒரு தென்னம்பிள்ளையில் வச்சு அதெல்லாம் கொஞ்சம் கணக்காக வளர்ந்து வரைக்கல அந்த சவுக்கள் அடிச்சு பிறகு அந்த சவுக்கள்லாம் அடித்து கணக்காக வரைக்கல. ஆனால் இப்போ மற்ற இடத்துல இருக்கிறத விட இந்த புங்குடுதீவில் வந்து அதிகமான வெப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது. பயங்கர சூடு. இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புலேருந்து எங்கள் அம்மா கொழும்புல போயிட்டு வந்தால் வெள்ளையாக வருவேன். யாழ்ப்பாணத்தில் மாதிரி இருப்பா இங்கே வந்துட்டு போனால் தண்டிடுவேன். ஏன்னா இங்கே உள்ள யாழ்ப்பாணம் வேறு புங்குடுதீவு வேறு. சும்மா குறுக்க பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் தான். ஆனால் இங்கே உள்ள சூடு வித்தியாசம் யாழ்ப்பாணத்தில் உள்ள சூடு வித்தியாசம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னேன் மாதிரி இருக்கு அந்த ஏன்னா நான் பிலாக்கண்டு யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு வீடு இருக்கு. அங்கேயும் பிலாக்கண்டு கொண்டு வச்சுனா இங்கேயும் பிலாக்கண்டு கொண்டு வச்சேன் நான். ஆனால் அப்புறம் நான் கொழும்புக்கு போயிட்டு வரைக்க யாழ்ப்பாணத்தில் பிலாக்கண்டு தண்டவாள் வளர்ந்து நிற்கும். இங்கே உள்ள பிலாக்கண்டு இலையெல்லாம் கொட்டி போட்டு நிற்கும். ரீசன் என்ன சொன்னால் அந்த வெக்க பிலாக்கண்டு தாங்காதான். இங்கே உள்ள சூடு வந்து கொஞ்சம் வித்தியாசம். உப்பும் இதுவும் சேர்ந்து. அப்போ உங்கள்ட்ட விருப்பம் என்ன இப்போ இதை வந்து இப்படி சோலையாக மாற்றணும்? இல்லை இது இன்னும் சோலையாக வரும். இது இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க இது வந்து புன்ன மரம். இதில் இந்த பிலாக்கண்டு மரம் இருக்கு. இது வந்து புன்ன மரம்னு சொல்லி இந்த விதை வந்து பயோடீசல்னு சொல்லுவாங்க சொல்லி. இது லைனில் என்ன இது வந்து திருக்கொண்டைன்னு சொல்லி புண்ணுக்கு வச்சிருக்கு. அந்த மஞ்சள் பூத்து கொட்டுண்டும். ரெண்டாவது புண்ணை வரும். அது நல்ல வெள்ளை பூக்கும் நல்ல வாசம். ஆனால் பயோடீசல் அந்த விதை. அப்போ இன்னும் ஒரு 10 வருஷத்தால் பார்த்தா இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு வேறு லெவலில் இருக்கும் சொல்லி. நீங்கள் சரி இடத்துல 2 எடுத்து இந்த படம் வந்து எடுத்து இந்த இடத்துல 2 எடுத்தது. அதாவது நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த 10 வருஷத்துக்கு முதல் எடுத்த இந்த கண்ணகியம்மன் கோயிலோட இந்த புகைப்படம் இருக்குது தானே, அதை எடுத்தால் வந்து நம்ம ஐயா தான் அதான் கூட்டிக்கொண்டு காட்டுறாரு. அவர் அப்பயே எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆர்டிகல் மாதிரி செஞ்சுருக்காரு. அப்படின்னா இது வந்து எப்படி வரணும்ன்றதை வந்து கிரியேட் பண்ணி வந்து எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்றதுக்கு அந்த படம் எடுத்து வச்சிருந்தேன். பிறகு அந்த சண்டையோட தாண்டிட்டு இந்த இடத்துல இருந்து எடுத்த 2 படம் இங்கால இந்த கோயிலையும் எடுத்து இங்காலையும் எடுத்து நான் அந்த டைம்ல போன் என்ன போன் யூஸ் பண்ணீங்க? அந்த கேமரா அந்த சோனி கேமரா அது ஒரு போட்டோ வைக்கிறோம். அது 5 மெகா பிக்சல் அப்படித்தானே வர அந்த சின்ன கேமரா. 10 வருஷம் 2016 இது உண்மையாக எடுத்தது செட்டியார் 2005ஆம் ஆண்டு எடுத்த படம். ஆனால் 2012ஆம் ஆண்டு வரைக்கும் இப்படித்தான் இருந்தது அந்த இடம். இந்த இடம் இருந்தது. அதான் நீங்கள் 10 வருஷம் சொல்கிறீங்களா? 10 வருஷத்துக்கு முதல் வரைக்கும் இப்படி தான் இருந்தது இந்த இடம். இப்படி தான் இருந்தது. நீங்கள் ஃபோட்டோ எடுத்தது 2005ஆம் ஆண்டு எடுத்தினேன். அந்த மர நடுகை செய்துட்டு பிறகு எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்னு பார்க்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், 2005ஆம் ஆண்டு இங்கே வந்து புங்குடுதீவு மக்கள் எப்படி இருந்தவங்க? அங்கே ஆக்கள் இல்லை. அப்போ சமாதானம் வந்திருந்தேன் 2005ஆம் ஆண்டு. இப்போ ஒருத்தர் வந்து அப்போ ஆக்கள் இல்லை இங்கே. வயசு போன ஆக்கள் ஒரு 700-800 பேர் தான் இங்கே இருந்தது. அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 90ஆம் ஆண்டுக்கு மேலே நிறைய 90ஆம் ஆண்டுக்கு மேலே எப்படின்னு சொன்னால் இங்கே நீங்கள் ஒரு பெனங்கொட்டை பொறுக்க மாட்டீங்க. ஊமைக்கொட்டை கூட இங்கே பொறுக்க மாட்டீங்க. பெனம்பழம் வந்து ஒரு அம்மம்மாக்கள் பெனம்பழம் கொண்டு தந்து சூப்பி முடிச்ச அப்புறம் எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஏன்னா அந்த விதைக்கு அவ்வளோ மதிப்பு. ஏன்னா அந்த விதை அப்படி திருப்பி கிழங்காக்கிடு முளைங்கிட்டு பெனம்பழம் நீங்கள் எடுக்கவே மாட்டீங்க. அது மாதிரி 90ஆம் ஆண்டு நான் சொல்கிறேன்னு எங்களுக்கு 10-12 வயசில் அப்போக்கில் ஒரு 3:30-4 மணிக்கெல்லாம் எழுப்பி தான் இந்த பெனங்குழலுக்கு போகிறது. விடிய வேணும் 3:30-4 மணிக்கு நீங்கள் எழும்பி பெனங்குழலுக்கு போனால் தான் பெனம் பழம் கிடக்கும். ஒரு 4:30-5 மணிக்குள்ள போனீங்கன்னா பெனம் கொட்டை கிடக்கும். என்ன மாடு சூப்பிடும். ஒரு 5:30க்கு பிறகு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அதுக்கிடையில் ஆக்கள் வந்து எல்லாம் எடுத்து பொடிக்கிட்டு போயிருக்கணும். நம்மள அப்படி தான் டிமாண்டில் இருந்து இந்த பாலை சரி இந்த கங்கு மட்டை விறகு ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே சனம் இருந்தது. வெறுமையான காணின்னு ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து அதிகமானவர்கள் வந்து வெளிநாடு போனதுக்கு அப்புறமா வந்து உண்மையிலே நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே புங்குடுதீவுக்கு வரைக்குள்ள பார்த்தா நிறைய வீடுகளுக்குள்ள வந்து காடு எழும்பி போய் அப்படி எல்லாமே இருந்தது. அது உங்களுக்கு பாக்கியெல்லாம் எப்படி இருக்கு? இல்லை அது உண்மையாக அவ்வளோதான். நான் உண்மையாக என்ன சொன்னால் அது சண்டையால் வந்தது இல்லை. உண்மையாக எல்லா வீடுமே அழகாக தான் இருந்தது. 2009 மே 18 வரைக்கும் இந்த ஊரில் இருந்த எல்லா வீடுமே அழகாக தான் இருந்தது. அப்புறம் 2009 மே 18 சண்டை முடிஞ்ச உடனே அரசாங்கம் முதல் செஞ்ச வேலை இந்த பாரை ஓப்பன் பண்ணி விட்டார். அவன் சங்க கடை கூடி ஓப்பன் பண்ணல. முதல் திறந்தது பாரு. அப்போ அப்புறம் பாருக்குன்னு சொல்லி போட்டு கடை வீடுகளில் வட்டி உடைச்சி எல்லாம் ஏற்றி
அதை வேண்டி வாரா குடிச்சு முடிச்சுட்டு ஐ மீன் சாராத்தை குடிச்சு முடிச்சாங்க இங்கே எல்லாம் உடஞ்சி கிடஞ்சி இப்படி போகணும் அப்படியே சண்டையாலேயும் அழியே இல்லை ஒண்டாலேயும் அழியே இல்லை பிறகு எங்கிட்ட பாராளான்னு இது அழிஞ்சது அப்படியா இந்த ஊர் அழிஞ்சது பாராலையா சொல்லி அப்போ நிறைய பேர் வந்து இப்போ நான் கழிப்படுக்கேன் அந்த புங்குடுதியில் வைக்கிற நிறைய பேர் வந்து வெளிநாட்டுலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி உண்மையா ஏன்னா நாங்கள் 90ஆம் ஆண்டு அந்த டைம் வந்து இடமேந்தாக்கள் அப்போ ஓப்பன் விசான்னு நினைக்கிறேன் நேராக போய் ஏர்போர்ட்டில் ஏறி அப்படியே போகக்கூடிய நிலைமை தான் இருந்தது அப்போ இவையிலான முதல் இடம்பெயர்ந்தாக்கள் இது வந்து முதல் இடம்பெயர்ந்தது அப்போ தலைவரோட மனைவி வந்து இந்த இடம் சொல்கிறாங்க அது புங்குடுதியோ அங்கால எங்கன்னு சொன்னால் பெருங்காடு சரியான இடம் என்ன தெரியாது பெருங்காடு அங்கால. அப்போ நீங்கள் உண்மையிலே இப்போ இந்த தீவுக்குள்ளே நீங்கள் வந்து இதை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும்னு கஷ்டப்படுற ஒரு ஆளும் கஷ்டப்பட்டதில் அந்த ஆசை என்னென்னா நான் துபாயில் வேலை செய்தேன் என்ன 18-19 வயசில் துபாயில் வேலை செய்தேன். அப்போ துபாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் தான் சைடில் வந்து ஒரு நாள் ஒரு சைட்டுக்கு ஒரு கட்டடம் கட்ட போகிறான்னு வைங்களேன் அந்த கட்டடத்துக்கு கீழே இருக்க ஒரு 10 அடி மண் அப்படியே வெட்டி எடுத்து அங்கே குவிச்சு போட்டு கீழுக்கு ஸ்கிரீட் கான்கிரீட் அடித்து தார் பூசி தார்பாய் வச்சு அதெல்லாம் கட்டடத்தை கட்டிட்டு அப்புறம் தார்பாறையாலேயே மடக்கி அத்தி வரமெல்லாம் மடக்கி ஒட்டிடுவாங்க. அப்போ என்ன சொல்லி பார்த்தா அப்புறம் அதுக்கு முதல் என்ன அந்த காணியை சுற்றி இந்த குழாய் கிணறு மாதிரி அடித்து ஒரு மிஷினை கொண்டு போட்டு தண்ணி அடித்து கொண்டே இருப்பாங்க மாதக்கணக்கில் அடித்து கொண்டே இருப்பாங்க. அந்த நிலக்கள் தண்ணி இந்த மட்டத்தை இறக்குவாங்க கீழுக்கு இறக்கி போட்டு அந்த கிண்டை வலிக்கிடுவாங்க இந்த மேலுக்கு தண்ணி நிற்கும் தானே அப்புறம் அது ஒரு குளம் மாதிரி அங்கே கட்டி அந்த தண்ணி சேவ் பண்ணி வச்சுருந்தோம். நான் போய் நக்கி பார்த்தேன் என்ன 18-19 வயசில் நக்கி பார்த்தா அந்த கடல் தண்ணியை விட உப்பு ஏன்னா அந்த நிலம் பயங்கர உப்பு விளையின துபாயில். அப்போ அப்பேற்பட்ட தேசத்தில் அதனால் இந்த மண்ணும் இந்த கட்டிடம் ஒட்டாமறது தார்பாயாலே அத்திவாரங்களை கவர் பண்ணி வைக்கிறவங்க எல்லாம் இல்லை பழுதாப்படுறது சந்தர்ப்பம் கூட ஓகே. ஸோ அப்போ அங்கே பார்த்தா காசை கொட்டி தான் புல் வளர்ப்பான் காசை கோடியாக கொட்டி தான் புல் வளர்க்குறான் அந்த அங்கே வளரக்கூடிய இந்த மரங்கள் எல்லாம் வளர்க்குறான் ஈச்ச மரம் வந்து வைக்கிறான். அப்போ நான் யோசிக்கிற அடையப்பா அங்கே என்னத்தை நடுகிறனாலும் காசு தான் இது காசை கொட்டி தான் எங்களோட ஊரில் நீங்கள் சும்மா விதைச்சி விட்டு போனீங்கன்னா தண்டை வாட்டில் வளரும் துபாயோட ஒப்படைக்கும் நாங்கள் உண்மையாகவே பணக்காரர் இந்த சூழல் சம்பந்தம் உண்மையாகவே நாங்கள் நல்ல உச்சத்தெலாம் இருக்கிறோம் துபாயோட ஒப்படைக்கும் அவன்கிட்ட எண்ணெய் மாத்திரம்தான் இருக்குது எங்கள்கிட்ட எண்ணெய் மாத்திரம்தான் இல்லை மற்ற எல்லாமே இருக்குது ரைட்டு. ஆனால் இந்த எங்களோட ஆக்கள்கிட்ட இந்த சரியான தூர நோக்கு சிந்தனை அது இது இல்லை. ஏன்னா நான் மலேசியாவில் இருந்தேன் மலேசியாவில் வந்து இந்த இந்தியனும் சைனீஸும் வந்து குடியேற்றின ஆக்கள்லாம் இருக்குது வரலாறு. அதில் தமிழாக்களை கொண்டு வந்து ஏற்றினது இந்தியாக்களை கொண்டு வந்து ஏற்றினது தோட்டத்துக்கண்டு சைனீஸை கொண்டு வந்தது இந்த தாது டின்னு சொன்னாங்க என்ன ஒரேன்னு சொல்லுவாங்க தகர உற்பத்தி கண்டு அந்த ஒரேல. ஆனால் அங்கே வந்து சைனீஸ் என்ன சொன்னால் தான் கஷ்டப்படணும் தண்டை பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி அப்படி தான் அவங்களோட மைண்ட் செட். அப்போ கடன்னு தங்களோட பொருளாதார டெவலப் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்களோட ஆக்கள் இன்றைக்கும் கோயிலும் பூசையும் தொழிலும் ஐ மீன் சின்ன வேலையெல்லாம் இருக்கிறாங்க. மலாய் நாட்டுக்காரன் அவன் மலேசியன் தானே அவங்களுக்கு அரசாங்கத்தின் சப்போர்ட் இருக்குது அவளுக்கு பிள்ளைகள் பார்த்தா அவளுக்கு காசு அது அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது. சைனீஸ் வந்து அவங்க பொருளாதார டெவலப் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு மலாய்க்காரன நாடு ஆனால் அதை அனுபவிக்கிற எல்லாம் சைனீஸ் ஏன்னா அவன்கிட்ட காசு இருக்குது அவன் ஒன்றும் போராடி செய்கிற இல்லை அவன் டிமாண்ட் பண்ணியே எல்லாத்தையும் செய்யல ஏன்னா அவன்கிட்ட காசு இருக்குது. அப்போ இவங்களும் என்னென்னா இந்த அரசியல் இல்லாமல் உண்மையாக பொருளாதார எங்களோட ஆக்களை டெவலப் பண்ண வலிக்கிட்டாங்கன்னு சொன்னால் இப்போ அரசாங்கத்தை போய் நாங்கள் இதெல்லாம் கேட்டுக்கொண்டு நாங்கள் சொல்கிறத அரசாங்கம் செய்ய வேண்டாம் என்னோட கையில் காசு இருக்குது உண்மை இதான் அந்த வரலாறு. இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் வெயிலுக்கு தானே கறி போயிருக்கு. இது வெயிலான டக்குனு ஒரு மழை பெய்ய விளைச்சிரு அதான் அந்த நாள் சொன்னால் வரலாறு வழிகாட்டின்னு சொல்லி நீங்கள் வரலாறு அடுத்த நாட்டோட வரலாறுல பாருங்க நாங்கள் என்ன மாதிரி மூவ் பண்ணோன்னு. இப்போ இதான் நீங்கள் சொன்ன கடற்கரை அந்த இது வந்து இங்கால இது கடந்தா இது வந்து இப்படியே ஃபுல்லாக வெள்ளி தான் இது எங்கே போகுது இது அப்படியே கடற்கரையால் போகுது. இதில் 3 மேலே அப்படி இதே மாதிரி என்னலுக்கு போ இது வெயிலுண்டா ஐயோ நெருப்பு வெயில் வந்து. ஆனால் உண்மையாக வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அந்த டைம்லாம் இப்போண்டா எல்லாரோட கையிலேயே வந்து ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும் கேமராவாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது. அது ஒரு கனவு இருந்தபடியாக நான் இதுவும் வச்சபடியாக அது எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கான இந்த படம் எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து வெள்ளி வரலாறு ஃபுல்லாக அந்த புங்குடுதி வரலாறு ஃபுல்லாக இது ஒரு வெள்ளி இது ஒரு வெட்ட வெள்ளி இது ஃபுல்லாக இப்போ பெண்ணை இருக்குது இங்கே அடிக்கலாம் பெண்ணை ஒவ்வொரு வருஷம் அடிக்கிறேன் அப்படியே போது 1.5 கிலோமீட்டர் பெண்ணை இருக்குது ஃபுல்லாக. இப்போ இது நீங்கள் வேற யாரும் காட்டிக்கிங்களா இந்த ஃபோட்டோ கூட? இது நான் அப்போ ஃபேஸ்புக் கனகாலத்தில் இப்போ எடுத்து சும்மா ஃபேஸ்புக்கில் போட்டுறேன் சொல்லி. ஆனால் என்ன சொல்லுங்க பிரச்சனை இது எப்படி சாத்தியப்பட்டதுன்னு சொன்னால் இந்த தலைமைண்டோண்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாம் சாத்தியம். ஏன்னா இந்த கோயில் இப்போ 250 வருஷம் வரலாறு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 250 வருஷத்தை அந்த 240 வருஷம் இது வெட்டையெல்லாம் இருந்தது
வட்டியாக இருந்தது. ரைட். அப்போ இப்போ இந்த இதில் பார்க்குற இந்த மரங்கள் எல்லாம் வந்து இப்போ நட்டது எல்லாம் இப்போ வச்சேன். இந்த தலைவர் வந்து அப்புறம் அவர் தான் இந்த தென்னையில் முதல்ல அடிச்சார். இந்த தென்னை எல்லாம் அடிச்சு அப்புறம் இந்த சவுக்க அவர் என்ன சொன்னால் கதை பேர் அவரோட கேட்டு அதண்டி இதண்டி ஒரு விஷயத்தை நீங்கள் நியாயப்படுத்திட்டீங்க வைங்களேன் செய்வேன் செய் அவ்வளோதான் கதை. அது இப்படி செய்வோமா இப்படி இப்படி செய்தால் நல்லா இருக்கும். அதில் என்ன நன்மை என்ன அது செய்தால் என்ன நன்மை அது வந்து நீங்கள் நியாயப்படுத்தி அவர் ஓகேன்னு சொன்னால் செய் அவ்வளோதான் கதை. பொருள் உண்டியலில் பார்ப்பேன் காசு இருக்கா அந்த கதையெல்லாம் இல்லை செய்யும். அப்போ உண்மையாக இந்த கோயில்ற அதி தீவிர வளர்ச்சிக்கு வந்து உண்மையிலே காரணம் தலைவர், இங்கே இருக்க தலைவர் தலைமை. மற்றது இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த கோயில்லையும் சரி எல்லா கோயில்லையும் சரி ஓகே நான் எந்த சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன். இந்த கோயில் அந்த 240 வருஷம் ஏன் வெட்டையாக இருந்தேன்னு சொன்னால் அந்த நேரத்தில் உள்ள அந்த நிர்வாகம் இருக்கல்லோ தலைவர் வடக்கண்டா மற்றவன் தெற்கண்டு நிற்பான். மாறி வடக்கு ஆனால் தெற்கண்டு நிற்பான். ஆனால் இந்த நிர்வாகம் மாத்திரம்தான் தலைவர்கிட்ட வேலை, செயலாளரோட வேலை, பொருளாளர் வேலையை மாத்திரம் பார்த்ததால இது கடன்னு டெவலப் ஆகி வந்துட்டு. இதுதான் இந்த வெற்றியின் ரகசியம், வேற ஒன்றும் இல்லை. வெளிநாட்டு காசு எவ்வளவுதான் இருந்தாலும் வெளிநாட்டு மக்களோட சப்போர்ட்டும் இருந்ததா? காசு நிறைய என்ன காசு வெளிநாட்டு ஆக்கணும் சப்போர்ட் நிறைய. புங்குடுதி ஆக்கணும் ஆக்சுவலி இந்த ஒரு ஆள் முன்னே ஒரு ஆள் வேசை வரீங்க வடமராட்சிக்காரன். அப்போ சொன்னேன் தம்பி நீ எந்த ஒரு நேரத்தையா சும்மா காய்ச்சி வேசை சொன்னீங்க தம்பி நீங்கள் எந்த ஒரு நேரத்தையும். ஆனால் புங்குடுதான் வேறு லெவல். அவன் முதல் ஊரைத்தான் பார்ப்பான், அப்புறம் தன் குடும்பத்தை பார்ப்பான் விளங்கிட்டேன். ஏன்னா ஊருக்கு நல்லா செலவழிப்பாங்க ஒரு ஆக்கணும் மைண்ட் செட். அப்போ நீங்களே இப்போ வெளிநாட்டு பயணங்களை வந்து மேற்கொள்ளல, அதாவது வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ண தெரியல. விதி என்ன ஒன்று இருக்கு தானே, சிலட்டி அடிச்சு நமக்கு இப்படி தான் நிற்கணுன்ற ஒரு விதி ஒன்று இருந்திருக்கு போல இருக்கு. அதில் அப்படி எதுவும் செய்யணும்னு இருந்திருக்கும் போல இருக்கு. மேபி இப்போ நான் இல்லாட்டி அது வேறு பிளானாகவும் இருந்திருக்கலாம். இப்போ தலைவர்கிட்ட இதில் என்னோட அசைவோம்னு சொல்லி அப்போ கொஞ்சம் பேர் வந்து சொல்லிக்கிறோம் இதை நாங்கள் வெட்டியாக வைப்போம்னு சொல்லி. ஏன்னா எங்கட ஆக்கிற மைண்ட் செட் வந்து இந்த வெட்டியாக இருந்தால் அழகு நினைக்கிறது. கொஞ்சம் பேர் இந்த மைண்ட் செட் வந்து அப்படித்தான். ஐயோ உண்மையில இந்த டைம்ல அது வந்து அப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடிய இந்த வெயிலுக்கு நாங்கள் இப்போ வெயிலில் இணல் கோடி வந்து அப்போ இந்த மரம் நாளைக்கு வளர்ந்து நிற்கக்குள்ள வந்து ஒரு இதாக இருக்கும். அப்போ இன்னொரு ஆக சொல்லி கடையை கட்டி விடுவோம்னு சொல்லி நான் என்னட்டு கட்டி என்ன ஆசை நான் சொன்னால் சோழி ஆக்கி நடுவில் பாதையை விட்டு 2 பக்கம் காடாக்கி விடுவோம்னு சொல்லி செய்ய இந்த கடை வேலி அடைச்சி போட்டு செஞ்சிட்டோம் என்ன சொல்லி. அப்போ இப்போ இது வச்சு இப்போ 4 வருஷம் ஆச்சு. இந்த இழுப்பேல் எல்லாம் 1 இன்ச்சு ஐ மீன் இந்த ஒரு சின்ன கண்டு ஒரு சான் கண்டு எல்லாம் வந்தது ஃபுல்லாக. அப்போ அந்த இந்த இது எல்லாமே ஒன்றா தான் வச்சது. இந்த சவுக்கு அது எல்லாம் ஒன்றா தான் வச்சது. காட்டும் திரும்ப ஒரு காட்டுறோம் பாருங்க. இதான் வந்து அவர் சொன்னேன், அதாவது 2005ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட புங்குடுதீவு கண்ணையம்மன். 2012ஆம் ஆண்டு வரை இது இப்படித்தான் இருந்தது. இந்த சூழல் வந்து இப்படித்தான் இருந்தது. இப்போதான் அதுக்கு பிறகு உள்ள படங்கள் நான் தாரேன். இதெல்லாம் சொன்ன இது இந்த வெள்ள பாதை வந்து இந்த பாதை இது உண்மையாக இந்த முன்னலுக்கு இந்த இது இப்போ இது வந்து உயர்த்தி எடுத்தது. அதுக்கு முதல் சும்மா இந்த கடற்கரை கல் போட்டு பதிவான பாதை. இந்த நிலம் வந்து இந்த அளவு தான் இங்கே தான் இருக்கும். நீங்கள் இதில் நின்றீங்கன்னா இந்த இடத்துல நின்றா கோயில் தெரியாது, பள்ளம் பயங்கர பள்ளம். இப்போ இதில் நின்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கவும் தெரியாது, பயங்கர பள்ளம் இந்த நிலத்தில் இருந்தது. பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னால் இந்த கேணி கட்டினவேல் நினைக்கிறேன். இந்த கேணி கடலுக்கு அந்த கேணி கட்டினவேல் இது பெரிய கேணி, இது ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இருக்கும். இறங்கி என்ன அப்படி இருக்கும், போனீங்கன்னா இங்கே வேற இருக்கும், சூப்பராக இருக்கும். அது பெரிய கேணி இருக்குது. அப்புறம் அந்த கேணி பாதை போட்டவேல். அப்புறம் இந்த நேவி வந்து இந்த நயனாதீவில் அந்த கடலுக்குள்ள புத்த கோயில் கட்டுறது வலிக்கிட்டாப்புல அவங்க தடை செஞ்சாப்புல. அப்புறம் இவங்க சேம் ஃபுல் தானே, அப்போ நீ இதுக்கு கட்டக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் போட்ட கல்லில் எடுத்து திருப்பி பாதையாக போட்டேன். டெவலப் பண்ணி ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஆனால் லாங் டேர்மில் அதெல்லாம் யோசிச்சு செய்வேன். யோசிச்சு செய்வேன். அப்போ இந்த வருஷம் மட்டும் திருவிழா காக்கள் காண குறைய அது ரீசன் வந்து மிஸ்டர் ட்ரம்ப். ஏன்னா அண்டை சும்மா ஆக்கள் காய்ச்சி ஒன்று கேட்டாங்க. அண்டு 2 பேர் என்ன ஆகலாம் இல்லை அதில் வந்துட்டு தச்சில் போயிடலான்னு சொல்லி பயத்தில் வேறையில்னு சொல்லிச்சுன்னு தச்சா வந்துட்டு போயிடலாம் போயிட்டு. இந்த 10வது திருவிழாக்கெல்லாம் அப்படி இருக்கும். அதில் வழக்கம் நல்ல சிரமம் இருக்குது, வழக்கம் நல்ல சிரமம் இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் இதில் இல்லை பிள்ளையா கோயிலாம் ஸ்டார்ட் பண்ணுறது. பிள்ளையா கோயிலே ஆக்கள் இல்லை, தண்ணி பந்தல் 2-3 ஃபேமிலியாக வந்திருந்தேன்னு சொல்லிச்சுன்னா பொதுவாக என்ன செய்யணும், பிள்ளையா கோயில் வந்தால் அப்புறம் இங்கே நின்றுட்டு போவீங்க நம்மளாயிட்டு. ஏன்னா இது அது முடியாது தொடங்கும். அப்போ நீ ஃபேமிலி அண்ட் வரைக்கும் தெரியாது. இப்போ 2 லட்சம் டிக்கெட் கூடினாலே இப்போ 5 பேர் வரைக்கும் 10 லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா முடியுது. இனி அவைகளுக்கு அதே பிரச்சனை அவைகளுக்கும் இருக்குது தானே. அதனால ஆக்கள் கொஞ்சம் குறைவு. ஆனால் அந்த மாதிரி சந்தோஷமாக கொஞ்சம் அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கு திருவிழா. சரி, வெளிநாட்டில் இருக்கிற வர விஷயம் என்னென்னு சொன்னால் ஓகே சில உண்மையாக இந்த ஊருக்குள்ளே புங்குடுதாக்குள்ள தான் இந்த கட்டாயம் கொண்டு போகணும். இந்த போய்க்க பாருங்க, இந்த கமலாம்பியன்னு சொல்லி அந்த என்ட்ரன்ஸில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அது பாலவனத்துலான் இருக்குது. இந்த கமலாம்பியன் பள்ளிக்கூடம் இருக்குது, என்ட்ரன்ஸில் இருக்குது, பாலவனத்துலாம் இருக்குது. நீங்கள் அந்த ஒரு கப்பை முடிஞ்சா போய் வெட்டி பாருங்க, போகிற மாதிரி இருக்கும். இந்த வகுப்பெல்லாம் உண்மையாகவே போகிற மாதிரி இருக்கும் லைட்டனு.
ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்தில் நிர்வாகமோ வந்த அதிபர்மாரோ அல்ல படித்த பிள்ளைகள் இப்போ பெற்றோர் ஆகிட்டினோம் எவருக்குமே அந்த அதை பற்றி அக்கறையே இல்லை. அவையும் வேற அவிஞ்சு படிச்சுட்டு போயிடுவாங்க விளையாட்டுன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு உண்மையாகவே இதை விட சிறப்பாக அந்த பள்ளிக்கூடம் இருந்திருக்கும். ஏன் சொல்லுங்க அப்போ இது காற்று ஏறுற இடம். இதில் உண்மையாக இது உப்பு காற்று எல்லாம் இதில் ஏறுற இடம். அது குடிமனைகளால் காற்று போய்க்க வேகம் எல்லாம் குறைஞ்சிரும். மற்ற காற்றுல இருக்கிற உப்பெல்லாம் வடிஞ்சிரும். இந்த பனையில் அது இதுக்கெல்லாம் போய் வடிஞ்சு அங்கே அது வெறும் காற்று தான் போகும் விளையாட்டு. அது இன்னும் டெவலப் பண்ணி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஆக்கள் யோசிக்கிறாங்களே இல்லை விளையாட்டு இந்த மடத்தில். அதனால் அவங்களுக்கு சொல்லுங்க, கண்ணமங்கையில் பார்த்தா அது திருந்துங்க. மற்ற பள்ளிக்கூடங்களும் சொல்லுங்க, பள்ளிக்கூடம் சரி கோயில் நீங்கள் தான் உண்மையிலே வந்து ஒரு கண்ணமங்கையில் பார்த்தா உண்மையாக ஒரு முன் உதாரணம்ன்றது. நீங்கள் ஊரில் இந்த முக்கியமான சங்கங்கள் இருக்கும், அப்படி அவங்களோட காய்ச்சி செய்யலாதா? யாரு இல்லை நான் தானே சொன்னேனே, நான் கண்ட நிர்வாகத்தில் எல்லாமே வடக்கண்டா தெற்கு ஆக இது மாத்திரம். அதாவது அவங்களுக்கு என்ன சொல்லிடுங்க, இந்த ஒன் மேன் டிசிஷன்ன்றது உண்மை. இந்த கோயிலில் ஒரு ஒன் மேன் டிசிஷன் தான் இருந்தது, அதனால அவ்வளோ டெவலப் ஆகினது. அதே மாதிரி தான் எல்லா சங்கமும் ஒன் மேன் டிசிஷனில் ஓடிச்சுன்னு சொன்னால் உண்மையாக வேறு லெவலில் கொண்டு வரலாம். கண்டிப்பாக உண்மையிலே வந்து ஒரு நல்ல இதான். அண்ணா என்ன சொல்கிறாருண்டா, இப்படி இந்த பாலைவனமாக விடாமல் சோலையாக மாற்றுக்கும். எல்லா ஊருக்கும் செய்யலாம். முக்கியமாக புங்குடுதவனுக்கு சொல்லுங்க, மற்ற ஏரியாக்காரங்களுக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி எனக்கு தெரிஞ்சு புங்குடுதில் இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டு இருப்பீங்களா. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த டைமில் வந்து வரையலாம். ஏன்டா நாங்கள் வரக்குள்ள பார்த்தீங்கன்னா நிக்கல க்ரௌட் வந்து அவ்வளோ சன நெரிசலாக வந்து இருந்தது. அந்தளவுக்கு வெளிநாட்டிலேருந்து ஆக்கள் வந்து இருந்தவங்க. இப்போ இந்த ட்ரம்ட பிரச்சனையால், அதாவது இந்த யுத்தத்தை பிரச்சனையால் வந்து ஆக்கள் வரையலாமல் வந்து இருக்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் வந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதை தாண்டி வந்து இந்த வீடியோ புங்குடுதி வாக்களை யாராச்சும் பார்த்து கொண்டு இருந்தால் அண்ணாவை தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதை தாண்டி அண்ணா சொன்ன கருத்தை எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். முக்கியமாக சூழல் மாதிரி தான் என்ன சொல்லுங்க. அப்போ இந்த திட்டங்களில் ரெண்டு இருக்குது. ஒன்று காசு சம்மந்தப்பட்டது இருக்குது, ஒன்று நேரம் சம்மந்தப்பட்டவன் ஒன்று. ரெண்டும் தான் இருக்குது. இப்போ காசு சம்மந்தப்பட்ட அப்புறம் என்ன சொன்னால், இந்த கோயில் என்னோட காசு இருந்தபடியாக 4 வருஷத்தில் டெவலப் பண்ணி எடுத்துட்டாங்க. காசு இல்லாட்டி அது 10 வருஷமும் ஆகும். என்ன இப்போ அங்கால ஊரதீவில் ஒரு கோயில் இருக்குது, அது இப்போ 10 வருஷமாக டெவலப் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஏரியா கொஞ்சம் என்னுடைய நான் பிரித்து சொல்லுறேன். உதாரணம் சொல்கிறேன். உங்கள்கிட்ட காசு இருந்தபடியாக கடந்து கொட்டி கடந்து முடிச்சுடுவாங்க. தட் மீன்ஸ் உங்களோட கையில் காசு இருந்தால் வேகமாக டெவலப்மெண்ட் செய்யலாம், இல்லாட்டிக்கு மெல்ல தான் டெவலப்மெண்ட் செய்வீங்க. ஓகே. மற்றது டைம்னு சொன்னால் அப்புறம் மரம் நீங்கள் காசை கொட்டி மரம் வளர்க்கலாம் இல்லை. கண்டிப்பாக அது நேரம் எடுத்து தான் வளரும். விளையிட்டான் உங்களுக்கு காசு இருக்குண்டா போல என்ன டக்குன்னு மரம் எல்லாம் வளர்த்து எடுக்கலாம். ஒரு பனை இந்த பனை வந்து 20 வருஷம். இந்த இதில் நிற்கிற பனை வந்து இந்த இதில் நிற்கிற பனையெல்லாம் 20 வருஷம். 2005ஆம் ஆண்டு நட்ட பனையில் விளையிட்டேன், விதையாக வச்சு விளையிட்டேன். அப்போ நீங்கள் 20 வருஷம் வெயிட் பண்ணி தான் இந்தளவு பனையை பார்க்கலாம். விளையிட்டு எத்தனை மரம் நட்டிப்பீங்க நீங்கள்? அது உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாது. மரம் நட்டு கொண்டே போகிறது, பட்டு கொண்டு போகும், நட்டு கொண்டு போக ஏதோ நிற்குது, ஒரு 4 பேரை நிற்குது அப்படின்னு சொல்லி. அப்போ படிப்பும் அதே முக்கியமாக சொல்லுங்கள். படிப்பும் காலம் சம்மந்தப்பட்ட, அது நீங்கள் காசு கொட்டி நீங்கள் என்ன தான் காசு கொட்டினாலும் படிப்பை டெவலப் பண்ணல, வேகமாக டெவலப் பண்ணலாது. அது காலம் சம்மந்தப்பட்ட. அப்போ நீங்கள் புங்குடுதி உண்மையாகவே இங்கே வந்து 8 பாடமாக்குமே, 8 9 பாடம் மூளைகளுக்கு 9. அதில் இங்கிலீஷ் ஃபெயில் தான் வாரது. அது இங்கே பழகி போச்சு. இங்கிலீஷ் ஃபெயில்லான்னு வரும். அப்போ இங்கே உள்ள பள்ளியில் எல்லாருக்குமே 9 பாடம் வேண்டாம், 8 பாடம் தான் இருக்கும். அது ஃபெயில், இங்கிலீஷ் வந்து ஃபெயில். அது மாதிரி கணக்கு வந்து எல்லாம் தக்கி முக்கி ஒரு பாஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு சில பிள்ளைகள் இயற்கையாகவே கட்டிக்கார பிள்ளைகள் இருக்குது தானே, அதில் அங்கால CO BO AO எடுக்கிற 1-2 பிள்ளைகள். மற்றபடி எல்லா பிள்ளைகளையுமே தக்கி முக்கி பாஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லுங்க, அந்த கட்டிக்கார பிள்ளைகள் தான் மேடையில் ஏற்றி பரிசு கொடுப்பீங்க. ஆனால் உண்மையாக ஆர்வு கொடுக்கணும்னு சொன்னால், ஒரு நடக்க முடியாத பிள்ளைய ஓட வச்சு அவனை நல்லாக்குறான்னு உண்மையான ஒரு பிரியோசனமான ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக ஓடுற பிள்ளைக்கு நீங்கள் பரிசு அதுக்காக கொடுக்க வேண்டாம்னு சொல்லல, ஊக்குவிப்பு கட்டாயம் வேணும். ஏன்னா அவன் ஓடுறானே, அவனோட திறமைக்கு இதண்டோணும். ஆனாலும் அப்போ என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த ஊரில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுமே கட்டிக்கார பிள்ளைகள். இந்த ஊரில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுமே கட்டிக்கார பிள்ளைகள். ஆனால் அவைகளுக்கு வழிகாட்டல் ஒன்று இல்லை. இந்த வழிகாட்டல் ஒன்று இல்லை, ஊக்குவிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லைன்னு சொல்லி. அப்போ இதை பற்றி நான் இவங்களோட சொல்கிறேன். இந்த நான் 5 வருஷத்துக்கு அந்த புங்குடுதியிலேருந்து யூனிவர்சிட்டிக்கு, மெடிக்கலுக்கோ இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கோ ஆக்களை அனுப்பலாம். 5 வருஷத்துல அனுப்பலாம். 5 வருஷம் தேவை. 5 வருஷம் வடிவாக வேலை செய்யுங்கன்னு சொன்னால் ஒருத்தரும் தயார் இல்லை. எங்கட ஆக்களோட மைண்ட் செட் என்ன சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு காசை போட்டு நாளைக்கு என் பேரை போடுற மாதிரி ஒரு அவுட்புட் வேணும்.
விளங்கிட்டாங்க. அதனால விளையாட்டு போட்டி நடத்துவாங்க. ஏன்னா இன்றைக்கு காசை கொடுத்துட்டு நாளைக்கு பேனரை போட்டு அடிச்சு விளையாட்டு போட்டி இவன் செய்த இல்லை இன்னும் அமைப்பு செஞ்சுட்டு போட்டுருவாங்க விளையாட்டு. இதை கொண்டு நீங்கள் படிப்பில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா அவன் 10 வருஷம் வெயிட் பண்ணி நிற்கணும், 5 வருஷம் குறைஞ்ச ஒரு 5-7 வருஷம் வெயிட் பண்ணி நிற்கணும். அதுக்கெல்லாம் நாங்கள் தயார் இல்லை, அதுக்கெல்லாம் நாங்கள் தயார் இல்லை விளையாட்டாங்க. மற்ற இங்கே பாருங்க, இவைகளுக்கு இப்பயாவது விளங்கணும். என்ன சொல்லுங்க, அப்போ இந்த ட்ரம் வந்து ஒரு குத்தி விட்டாங்க, கோயிலில் ஆக்கள் இல்லை. ஓகே, இதே மாதிரி தான் இந்த ஜெனரேஷன் செத்தா பிறகு ஒருத்தருமே வர மாட்டாங்க. வெளிநாட்டில் இவேண்ட பிள்ளைகளோ இவேண்ட பேர பிள்ளைகளோ கட்டாயம் இங்கே வர போயில்லை. ஏன்னா நீங்கள் சின்னாக்கள் இப்போ இவேண்ட பிள்ளைகள் இருக்குமில்ல, பிள்ளைகள பேர பிள்ளையில போய் தங்கச்சி அம்மா கோயிலுக்கு ஒரு 1000 ஃப்ராங்க் தான் சொன்னால் வேஸ்ட் ஆஃப் மணின்றான். இப்போ உள்ள ஜென்ரேஷன் அப்படி தான் சொல்லுவோம், ஐயோ சாமிக்கு கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஐயோ சாமின்னு கொடுப்பாங்க, அவங்க வேஸ்ட் ஆஃப் மணின்னு சொல்லிடுவாங்க பிளைட்டானு. அப்போ இந்த கோயிலை காப்பாற்றுறதுக்கு யார் வருவோம்னு சொன்னால் இந்த ஊரில் இருக்கவங்க தான் வருவோம். இந்த ஊருக்கான நல்லா இருந்தால் தான் இந்த கோயிலை காப்பாற்றுவாங்க. இவங்க யாரும் இந்த ஊரை உண்மையிலே வந்து அடுத்தடுத்து போகிறேன்னு சொன்னால் படிப்பால் மட்டும்தான் முடியும், படிப்பால் மாத்திரம் முடியும். ஏன்னு சொன்னால் இப்போ நான் மலேசியாவில் டிசைன் இன்ஜினியராக வேலை செய்தேன், ஒரு கன்சல்டன்ட் ஃபார்மில். அதாவது ராயல் மலேசியன் ஏர்ஃபோர்ஸில் டிசைன் இன்ஜினியராக நான் வேலை செய்தேன். அப்போ இங்கே நாங்கள் டிசைன் பண்ணி கொண்டு கேட்க அது டிராஃப்டிங் என்னோட இதுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ பிறகு உண்மையாக நான் யூஸில் படிக்க கேட்கலாம் எனக்கு தெரியாது, இந்த ஓட்டோ கேட்ட பயன்பாடுகள் ஒன்றும் தெரியாது. ஆனால் வேலை கொண்டு போனால் பிறகு தான் அதே இன்ஜினியரிங்கை விட நான் ஓட்டோ கேட் தான் கட்டாயம் படிச்சிருக்கணும். ஏன்டா எனக்கு ஓட்டோ கேட் தெரியும்னு சொன்னால் இந்த போஸ் எந்த காலில் விழுந்திருப்பான். எனக்கு தெரியாதபடியாக நான் அவன்ட காலில் விளையாடி வந்தேன் விளையிட்டேன். ஆனாலும் இன்னொரு விஷயம் விட நான் இன்டர்வியூக்கு போயிருக்கல, இன்டர்வியூக்கு போயிருக்கல அவங்ககிட்ட எந்த ஃபைலை கூடி வேண்டிய அவன் என்னோட டிகிரி எடுத்தேன் எனக்கு. ஓகே, முதலாவது கேள்வி என்ன சொல்லுங்க இருந்திருக்கு, என்ன சொல்லுங்க கேட்டுருமா? முதலாவது கேள்வி என்ன சொல்லுங்க கேட்டுருப்பேன். இல்லை ஒன்றும் கேட்கல, உனக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டேன். நான் இருக்குது, நான் துபாயில் வேலை செய்யலான்னு சொல்லி. அப்போ பக்கம் சொன்னால் அந்த ட்ராயிங் எடுத்து நாங்கள் சொல்லிட்டு இது என்னென்னு கேட்டால் லைட் அண்டு, இது என்னென்னு கேட்டால் கதை வேண்டும், நாளைக்கு வேலையை அனுப்பி விட்டேன். அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் எது முக்கியம்னு சொன்னால் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம், அந்த படிப்பு முக்கியமே இல்லை. நீ ஏதோ ஒரு பக்கத்தால் ஒரு ஃபீல்டுக்குள்ள உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டுன்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் உனக்கு அந்த வேலை ஒரு கன்ஃபார்மாக இருக்குது விளையாட்டானு. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீ என்னதான் படித்து கொட்டினேன்னாலும் ஒன்று கிடையாது, இல்லை அது கஷ்டம். இப்போ இங்கே இப்போ என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க நீங்கள்? இப்போ நாங்கள் கோயிலில் இந்த சுற்றுப்புற சூழல் அபிவிருத்தி அமைச்சராக இருக்குன்னு வைங்களேன். தெரியும் உண்மையில என்ன பசுமை பாசறை எதர்ச்சியா நாங்கள் வந்து ஒரு ஐயாவோட காய்ச்சி கொண்டு இருந்தாங்க. அப்போ சும்மா கதைச்சிட்டு நிற்கக்குள்ள அண்ணா வந்து சந்திச்சவர், நான் உங்களுக்கு கொண்டு காட்டுறோம் வாங்க போவோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் வந்து இந்த ஃபோட்டோ வந்து காட்டினார். இங்கே ஃபோட்டோ எடுத்ததுக்குரிய ஆளும் வந்து அண்ணா அவர் சொன்னார். அண்ணா தாண்டி வந்து அவர் ஐடியா அண்ட் வந்து அவர் இது வந்து நிறைய உண்மையிலே கேட்குறது நல்லா இருக்குது, கண்டிப்பாக அப்படி செய்யணும். அவர் சொன்னதான் இப்போ ஒரு விளையாட்டு போட்டியோ இல்லை ஏதாவது நடத்துறேன்னா இன்றைக்கு காசை கொடுத்து நாளைக்கு அதை நடத்திட்டு முடிச்சுட்டு போயிடலாம், அதுக்கு பிறகு இல்லை. ஆனால் ஒரு மரம் வச்சு அதை வளர்ந்து வரண்டாலும் படிப்பு வேண்டாலும் ஒரு 5 வருஷம் காலத்துக்கு பின்னால் ஓடணும். நீங்கள் காசை வச்சு ஓடலாம், காலத்துக்கு பின்னால் ஓடி தான் அதை நீங்கள் வெல்லலாம். அது கொஞ்சம் அதுக்கு தான் இப்போ இந்த ஃபோட்டோவும் காட்டினவர் இத்தனை வருஷத்துக்கு முதல் எடுத்த இந்த கோயிலோட ஃபோட்டோ இப்போ இப்படி இருக்குன்னு பாருங்க கொண்டு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க கோயில். இதே மாதிரி இந்த படிப்புலேயும் மக்கள் உண்மையாக ஒரு தலைவன் வந்து படிப்பையும் பார்த்தான்னு சொன்னால் இந்த ஊர் இதே மாதிரி படிப்பாலையும் பச்சையாக தான் இருக்குது. அப்போ உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, இப்போ நான் மலேசியாவில் 2015 வேலை செய்ய ஃபேஸ்புக்கில் போடுறேன். அப்படியே இப்படி ஒரு இந்த விறகலை சரி தமிழில் கிராஃபிக்ஸ், இந்த கிராஃபிக்ஸில் மெயினாக எனக்கு பக்கத்தில் இருக்கிற அவன் ஒரு இன்ஜினியர் தான், அவனுக்கு என்ன அட்மின் வேலை. அவன் எனக்கு பக்கத்தில் இருக்கிறவனத்தை ஒரே கோல் அடிச்சு கொடுப்பான். அந்த ஜாப் ஸ்ட்ரீட் இருக்குல்லோ அதில் அடிச்சு போட்டு இன்டர்வியூக்கு வா, மலேசியாவில் இன்டர்வியூக்கு வா, இன்டர்வியூ என்னத்துக்கு ஓட்டோ கேட்டுக்காண்டி இன்டர்வியூக்கு வாண்டு கட்டுக்கொண்டே இருப்பான். அவன் இன்டர்வியூ நடந்து கொண்டே இருக்கும். ஓட்டோ கேட்டு இருக்கிற வேறு கொஞ்சம் இதில் இருந்தார். அப்போ அதை பார்த்து நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன், இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நல்ல டிமாண்ட் இருக்குது, இதை படித்தா உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது, யாராவது இங்கே செய்யுங்க சொல்லி நான் மலேசியாவில் இருக்குன்னு நான் போட்டேன். அப்புறம் இங்கே ஒருத்தன் கணக்கு எடுக்கல. அப்புறம் நான் 2016 வந்துட்டேன். இங்கே வந்த பிறகு விடி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் போய் சேர்ந்துட்டேன். பிறகு ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் சைட் இருக்குது, நான் தான் அப்புறம் பயந்தேன். அப்போ அங்கே ட்ரைனியாக வெறிவினோம். அப்போ ட்ரைனிஸ் இந்த இதுக்கு டிஓ வெரி ட்ரைனிஸ். அப்போ அவர்கிட்ட கேட்பேன், நீங்கள் என்னென்னு வந்தேன், நீங்கள் என்ன படித்தீங்க எல்லாத்தையும் விசாரித்து போட்டு நான் கடகடன் எழுதி போட்டு இங்கே புத்திஜீவியல் கொஞ்சம் பேர் இருக்கணும் அவர்கிட்ட கொண்டே கொடுத்தனேன். இப்படி எல்லாம் விஷயம் இருக்குது. அந்த நாளையெல்லாம் யூனிவர்சிட்டி பேராக போனால் இன்ஜினியர். இப்போ அரசாங்கம் வந்து கணக்கு வழியாக தான் இருக்குது. டெக்லேருந்து ஓலெவல் பாஸ்ன்னு சொன்னால் காணும், அதில் கணக்கு விஷயங்கள் இப்படிலாம் கொண்டு வந்து கணக்கு விஷயங்களில் கொண்டு போடலாம். அதனால் எங்களுக்கு தேவை மேத்ஸும் இங்கிலீஷும். மேத்ஸ் தான் மெயின். அது மேத்ஸை படிப்பிக்க வேண்டியதில்லை. ஒருக்கா சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க உங்களுக்கு இல்லை அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. பிறகு சொன்னாங்க இல்லை எதுக்கு விட்டால் பிள்ளைகள் ஊற்றியாக்கி விடணும்னு சொன்னாங்க. பிறகு சொன்னாங்க வேஸ்ட்டு இங்குள்ள ஒன்றும் உருப்படாது, நீங்கள் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க.
விளங்கிட்டேன். அப்படி சரின்னு சொல்லி போட்டு இப்போ ஒரு பிள்ளைய கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒரு பிள்ளை அம்மட்டிச்சு, ஒரு பையன் அம்மிட்டான். தம்பி வான்னு சொல்லி போட்டு நான் சொன்னேன் ஜெஃப்னா முடிச்சேன். ஆல்ரெடி சந்தியில் நான் நிற்க வந்தேன். இப்போ தம்பி என்ன செய்கிறேன்னு கேட்டால் அவன் சொன்னேன் இப்போ எக்ஸாம் முடிச்சு சும்மா நிற்கிறது சொன்னால் வா தம்பி நீ இந்த ஜெஃப்னா காலேஜில் இப்போ இந்த டிராஃப்டிங் கோர்ஸ் வந்து நடக்கும் போய் கேள்னு சொல்லி போட்டு அப்புறம் யோசிச்சுட்டு இல்லை நீ போகாட்டியம்னு சொல்லி இல்லை நீ நாளைக்கு வா 2 பேரும் போவோம் அப்படின்னு சொல்லி போனோம். நல்ல ஆளும் தொடங்கிட்டு அப்போ ஒரு கிழமையோ சந்தி ஆளை போட்டாச்சு. அப்புறம் அவனை போட்டு ஒரு கொஞ்சம் நாள் பிறகு இன்னொரு பிள்ளை வந்துச்சு. அப்புறம் இன்னொருத்தன் வந்தேன். அப்போ 3 பேருமே டிராஃப்டிங் முடிச்சு ஓகே டிராஃப்டிங் முடிச்சு பிறகு அரசாங்கத்தில் NBQ எக்ஸாம் அது இங்கிலீஷ். ஏன்னா அது 3 மொழி இங்குள்ளாக்களும் இங்கிலீஷ் தெரியாது. ஆனால் அந்த பிள்ளை ஒரு பிள்ளை ஒருத்தனுக்கு யூனி கிடைச்சபடி அவன் போயிட்டான். இன்னொருத்தன் முடித்தவன் நான் அவட மாமா வெளிநாட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவன் நாங்கள் அதை போயிட்டான். ஒரு பொம்பளை பிள்ளை ஃபீல்டில் என்னென்று விடாமல் அதில் என்னென்று இங்கிலீஷ்லேயே எக்ஸாம் எழுதி NBQ அரசாங்கத்தில் 2 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ட்ரைனிங் போய் அப்புறம் கம்பெனியில் சேர்ந்து இன்னொரு கம்பெனி சேர்ந்து இன்றைக்கு ஒரு பெரிய கம்பெனியில் சூப்பராக வேலை செய்கிறாள். என்ன பிரச்சனைனா இந்த கோயிலில் நித்திய பூசைன்னு சொல்லி 365 நாளுக்கும் 360 பேர் இதண்டிக்கிறாங்க. ஒரு ஆள் 1 லட்சம். இந்த கோயிலில் அப்படி இது இருக்குது நித்திய பூசைன்னா அவை இந்த 1 லட்சத்தில் அண்டக்கூடிய இதில் ஓடிக்கொண்டிருக்கு. ஓகே அந்த 365 பேரில் அந்த பிள்ளை ஒருத்தி அந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை இந்த ஊர்லாம் பிறந்தவளை இந்த சண்டைக்கு 99ஆம் ஆண்டு பிறந்த பொண்ணு இந்த ஊரில் பிறந்து இந்த ஊர்லேயே வளர்ந்து இந்த ஊர்லாம் படித்து அவள் ஸ்பெண்ட் பண்ண அவள் செலவழித்த காசு வரும் 20,000 ரூபா. அவள் இந்த கோயிலில் அதுவும் ஆக்சுவலி தானே வந்து கேட்கல தலைவராக கேட்டேன். ஏன்னா அவள் 2-3 ப்ராஜெக்டில் கேரி கொடுத்தாலும் அப்போ தெரியும் செய்யன்னு சொன்னேன். ஓகேன்னு சொல்லி செய்கிறாள் வாங்கிட்டேன். அப்போ இந்த கோயிலில் நித்திய பூசக்காரர் யாருன்னு சொன்னால் ஒன்றில் வெளிநாட்டுக்காரர் இல்லாட்டி கொழும்பு வியாபாரி இல்லாட்டி பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்க யாருன்னு சொல்லி கொஞ்சம் பெரிய ஆக்கலன் விளையிட்டேன். ஆனால் அவையலோட சமபந்தியில் ஒரு பிள்ளை எங்கேயே பிறந்து வளர்ந்த ஒரு பிள்ளையை கொண்டு இருத்தி இருக்குன்னா அது படிப்பு விளையிட்டானே. இதையும் அவங்களுடைய ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பார்த்தோம்னு செய்து கொண்டு அந்த அரங்கில் கொண்டே காட்டினேன். முதல் போய்க்க அவன் சொல்லிட்டான் தம்பி இது வேஸ்ட் ஆஃப் மணி வேஸ்ட் ஆஃப் டைம் எடுத்துட்டு. பிறகு 3 வருஷம் வெயிட் பண்ணி அவள் படித்து முடித்து வேலையை எடுத்து சொந்தமாக தொழில் வாங்கினா பிறகு அந்த டைம் தான் 2023ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்தேன். அப்போ அதுக்கு ஒரு பெரிய மீட்டிங் கொண்டு வச்சாங்களே அரங்கில். அப்போ அவளை கூட்டின்னு போகிறேன். கூட்டின்னு அவ்வளோ பேருக்கு முன்னே அந்த அறிவுஜீவியல் இருக்கணுமே அவ்வளோ பேருக்கு முன்னால் அவளை வச்சு இந்தா நான் செய்து காட்டிட்டேன். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பாதம். இந்த பிள்ளை படித்த மாதிரி இந்த ஊரில் இருக்க எல்லா பிள்ளையும் படிக்கணும். இந்த பிள்ளைக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் எல்லா பிள்ளைகளுக்குமே இருக்குது. இப்போ நீங்கள் அந்த பிள்ளையோட போய் காய்ச்சிங்கன்னா அவள் சொல்லுவாள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் எத்தனை இன்றைக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி அவள் தருவாள். நாங்கள் நினச்சி கொண்டிருப்போம் வேலை இல்லைன்னு நினச்சி கொண்டிருப்போம். தம்பி நீங்கள் யாரும் சொல்லுவாள் நீங்கள் நல்லா வரும்னு சொன்னால் சம்பளத்தை பார்க்கக்கூடாது. எங்கே நானும் சம்பளம் கிடைக்கிற சம்பளத்தை வச்சுக்கணும். அவள் முதல் 10,000 ரூபாய்க்கு தான் போனவள். அது பஸ்ஸுக்கே காணாது விளங்கிட்டாங்க. ஆனால் ஏதோ பறந்து 5, 10, 15, 20, 25 சொல்லி இன்றைக்கு அவள் வேறு லெவலில் இருக்கிறேன். இன்றைக்கு நான் உண்மையாக ஒரு எலக்ட்ரிக் இன்ஜினியர் தான். அவளை ஒரு டிராஃப்டிங் சீனியர் டிராஃப்டாக இருக்கேன். ஆனால் அவளும் நான் இன்றைக்கு வேலைக்கு போனோம்னா அவளை தான் தூக்கி போடுவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் விளங்கிட்டேன். அது வேறு அவள்கிட்ட கேளுங்க ஒவ்வொரு டிமாண்ட் இருக்குன்னு யாழ்ப்பாணத்துக்கு. அதுக்கப்புறம் பஸ்ஸில் போய்க்க தம்பி என்ன செய்கிறேன் இப்போ A-level செய்கிறேன் என்ன செய்கிறேன் ஆர்ட்ஸ் செய்கிறேன். ஐயோ ஏன் ஆர்ட்ஸை செய்ய நீ கொமர்ஸை செய். அட்லீஸ்ட் நீங்கள் ஆர்ட்ஸில் நீ 3A எடுக்கிறதும் மெட்ஸை படித்து 3 பாடம் ஃபெயில் எடுக்கிறதும் உண்டு. அதை விட பெஸ்ட். என்ன நீங்கள் கொமர்ஸை செய்யலான்னு இல்லை நான் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். என்னத்தோட கொடுத்துனீங்கன்னா ரெண்டு மாமா கனடாவை கூப்பிட்றேன்னு சொன்னவரை அதெல்லாம் கொடுத்துட்டேன். அதனால் சும்மா A-level முடிக்க வரையே பாஸ் பார்த்து நிற்கிறேன் சொல்லி உண்மையாகவே இந்த மாமன் மேர் எல்லாம் சொந்தக்காரன் என்ன சொன்னால் செய்யணும். புத்தி உள்ள சொந்தக்காரன் என்ன சொன்னால் செய்யணும். உனக்கு ஆசை இருக்குன்னு தான். ஆனால் பிறகு நிலைமையில் எப்படி மாறுமெண்டுங்களுக்கு தெரியாது. அவ்வளோ ஆசை இருக்க சொல்லிடுவோம். ஆனால் பிறகு நிலைமை எப்படி மாறுமெண்டுங்களுக்கு தெரியாது. அவ்வளோ அப்போ உண்மையாகவே இந்த சொந்தக்காரெல்லாம் என்ன சொல்லணும். தம்பிடே நான் உன்னை கனடாவை கூப்பிட்டு விடுறேன். நீ இந்த A-level 3 பாடம் பாஸ் பண்ணித்தா அல்லது மேத்ஸ் எடுத்து அதை பாஸ் பண்ணித்தா என்று சொல்லியிருந்தா ஒரே கல்ல 2 மாங்க நீ காலை வரி விட்டா அவன் நல்லா இருந்திருப்பான். விளையிட்டு இது படிக்கிற பிள்ளையில பிடிச்சி ஆசையை காட்டி தெருவில் விட்டு போட்டு அவன் எங்கேயோ இவன் தெருவில் விளையிட்டு. அதனால புங்குடி வாக்கிட்ட சொல்லி வைங்க இந்த மாதிரி வேலையில் செய்யாதீங்க. உங்களுக்கு செய்ய ஆசை எடுத்துன்னா அப்போ நீங்கள் சொல்லணும் உங்களோட அதான் இதுக்கெல்லாம் சொல்லி எப்படி நாசம் கட்டாயங்க எங்களை பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் கொஞ்சம் புத்தி அந்த இப்படி சொல்லுங்க நான் கூப்பிடுறேன் நீ இதை செஞ்சுதான் கூப்பிடுறேன் சொல்லுங்க. உண்மையிலே வந்து அண்ணா அவ்வளோ விஷயம் வந்து அர்த்தம் உள்ளது. வாழ்க்கையில் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும்ன்றது எங்கேயோ தொடங்கி கடைசியாக வந்து வாழ்க்கையான தத்துவம் எல்லாம் வந்து சொல்லி கொண்டு முடிச்சுட்டாரு. எனக்கே வந்து நான் சொல்றேன் எல்லாம் சொந்த வாழ்க்கை விளையிட்டேன்னு எந்த சொந்த வாழ்க்கை இவ்வளோ நேரமாக காய்ச்சி கொண்டு பேர் சொல்ல பேர் சரவணன் சொல்லுவாங்க. சரவணன் சரவணன்
ஓகே 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 உண்மையாக வந்து எங்களுக்கும் ஒரு பெரிய அறிவுரை வந்து கேட்ட மாதிரி தானே வந்து இருக்குது. நீங்கள் இன்றைக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். அப்படின்னா இந்த புங்குடுதீவு கண்ணையம்மன் கோயிலோட 2005ஆம் ஆண்டு எடுத்த ஃபோட்டோவும் வந்து புங்குடுதீவு இப்போ எப்படி இருக்குன்ற ஃபோட்டோவும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி வந்து அண்ணோட சொந்த அனுபவத்துலேருந்து சொல்லியிருக்காரு படிப்புன்ற விஷயத்தில் எப்படி இருக்கணும், புங்குடுதீவு வந்து அடுத்த இடத்துக்கு வளரணும்னு சொல்லிச்சுன்னா அது எப்படி வரணும், வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள் தான் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து கழிச்சிருந்திருப்பார். கண்டிப்பாக நீங்கள் உங்களை வந்து இங்கே வந்து சந்திக்கலாம் தானே கோயிலில் நிற்பீங்களே. முன்னூறு இங்கே நிற்கிறேன், வார 30 ஊரை விட்டு போகிற பிளானில் நிற்கிறேன். இந்த திருவிழா முடிஞ்ச பிறகு சரி எங்களுக்கு வந்து அப்போ சந்திக்க கிடைச்சது சந்தோஷம். எதிர்த்தியாக வந்து நீங்கள் சந்தோஷம் இது அப்படியே தொடரும். சரி ஓகே வீடியோ எப்படி இருந்தேன்றதை வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுவோம். அண்ணாண்ட கதை வந்து எப்படி இருந்தேன்றதை வந்து மறக்காம சொல்லுவோம். நான் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். ஓகே அப்படி வாயாட்டுங்கண்ணா.